ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது நான் முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். ஆனால் ஏன் பேசலை அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக அதை பற்றின ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வரும். பட் கடைசி வரைக்கும் அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இளம் தேடி கல்வியை பற்றி என்ன ஆச்சு, அதனுடைய அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெட்டு இப்போ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எழுதியிருக்காங்க. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வருமா, வந்த பிறகு எஸ்ஜிடி வருமா, அதுக்கு முன்னாடியே எஸ்ஜிடி வந்துருமா, கால்ஃபர் வந்துச்சுன்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா, என்ன சிலபஸ் படிக்கணும், படித்தா முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது இளம் தேடி கல்வி, எஸ்ஜிடி, அப்புறம் இந்த டெட்டு, இது 3 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இளம் தேடி கல்வியை பற்றி நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இளம் தேடி கல்வியை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இது பற்றி அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு புதிய அறிவிப்புமே இப்போதைக்கு இல்லை. நம்ம என்ன தான் கால் கடுக்க போய் நின்று போராட்டம் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் ஒவ்வொரு மாவட்டத்துடைய கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அந்தந்த மாவட்ட தன்னார்வலர்கள் போய் மனு கொடுத்துருந்தாலும் அதையெல்லாம் வாங்கி ஆலோசனை பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த வேகம் செயலில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அரசாங்கம் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப இருக்கிற அந்த வேகம் அப்படியே குறைஞ்சு தான் போயிடுது. கடைசியில் அந்த திட்டம் போயிட்டுருக்கப்பையோ இல்லை அதில் ஏதாவது இடர்பாடுகள் வந்துச்சுன்னா அந்த ஆரம்பிக்கிறப்ப இருந்த வேகம் அந்த இடத்துல இருக்க மாட்டுது. அது ஏனே எனக்கு புரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரசு தரப்பில் எந்த ஒரு அப்டேட்டும் வராதப்போ தேவையில்லாத வதந்திகளை நம்பி உங்களுடைய மனசை குழப்பிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கோல். நிறைய பேர் டெட் பாஸ் பண்ணி எஸ்டிடி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த கோல்லே உங்களுடைய வாழ்க்கையை செலுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். ஸோ படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அண்ட் இல்லம் தேடி கல்வியை பற்றின அப்டேட் ஒரு வேளை இல்லம் தேடி கல்வி தொடருது அப்படின்னா இப்போ வர இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிச்சயமாக இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கான நிதியை ஒதுக்குவாங்க. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐடிகே தொடருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஐடிகே ஆப் அப்டேட் பண்ண சொன்னப்பே நம்ம ஐடிகே ரன் ஆகும் அப்படின்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கவே இல்லை. வேணாம், நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னதோட சரி, அப்படியே தான் இருக்குது. இப்போ ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு கூட அவங்க சொல்லலை. அது காரணம் மேபி ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக தானே ஸ்கூல் போயிட்டுருக்கு, எதுக்கு ஐடிகேன்னு சொல்லி ஒன்று அதுக்கு எதுக்கு தேவையில்லாத மாதம் 1000 ரூபாய் போடணும் அப்படின்னு சொல்லி கூட மேபி கவர்மெண்ட்டு யோசிச்சிருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வரேன். டெட்டு. இப்போது டெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் டெட்டு தான் எழுதியிருந்தாங்க. காமன் டெட்டுமே இந்த வருஷம் வரும். ஸோ நம்ம நவம்பர் டிசம்பர்லலாம் எக்ஸாமே எழுதுகிற மாதிரி இருக்கும் காமன் டெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2000, அதாவது ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாகவே என்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெஷல் டெட், இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டெட் எக்ஸாம்லாம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் விசாரணையில் தான் டெட் எக்ஸாமோட ரிசல்ட்டை 24 ஜூலை வரைக்கும் வெளியிடாதீங்க, அதுக்குள்ளே தமிழக அரசு தரப்புலேருந்து டிஆர்பி தரப்புலேருந்து எங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் வரும். நம்ம எக்ஸாம் எழுதியாச்சு. ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் இன்றைக்கி விட்டுட்டாங்க. அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த டெட்டு பாஸ் மார்க்கை மட்டும் குறைக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடச்சிருக்கு. எவ்வளோ மார்க் குறைக்க போகிறாங்க அப்படின்லாம் தெரியல. ஏற்கனவே குறைச்சிருந்தாங்க, 90ன்னு இருந்துச்சு, 82ன்னு ஆச்சு, அகெயின் 75ன்னு ஆச்சு. ஸோ இப்போது எப்படி குறைக்க போகிறாங்கன்னு தெரில. சில கேட்டகரிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 60 தான் பாஸ் மார்க்கே. ஸோ ஆனாலும் மார்க்கு கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான ஆலோசனை போயிட்டுருக்கு. அது நடந்து ஜூலை 24க்குள்ளே கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்ச பிறகு டெட் ரிசல்ட்டு வரும். ஸோ டெட் ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எஸ்ஜிடி கால்ஃபர் கண்டிப்பாக வரும். 2024 எஸ்ஜிடி கால்ஃபர் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் போஸ்டிங்க்கு போயிட்டாங்க. அதே போல் இந்த 2026 கண்டிப்பாக ஒரு எஸ்ஜிடி வரும். அது நவம்பராக இருக்கலாம், இல்லை டிசம்பராக இருக்கலாம். இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வரும். அதனால் நம்பி படிங்க. எக்ஸாம் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி படிக்காமலாம் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். எத்தனையோ பேர் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, டெட்டு கிளியர் பண்ணவங்களாம் எஸ்டிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க. சப்போஸ் ஃபினான்ஷியலி இஃப் யூ ஆர் ஃபீலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் வேலைக்கு போயிட்டாவது நீங்கள் படிங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஈவன் இன்றைக்கி கூட விமன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சு. ஒரு 4 போஸ்டிங் 5 போஸ்டிங்னா கூட நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்து இன்டர்வியூ போஸ்ட்டா இல்லை எக்ஸாம் போஸ்ட்டா அப்படிங்கிறத கொடுத்து அது அந்த இன்டர்வியூலாம் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு
திறமையும் ஆர்வமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வேலைக்கு போக முடியும். கவர்மெண்ட் வேலை தான் உங்களுடைய கனவு அப்படின்னா ப்ரிப்பரேஷனை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லையுமே இனி காசெல்லாம் கொடுத்து உள்ளெல்லாம் போக முடியாது. நம்ம படித்து நம்ம அதுக்கான அந்த காம்படிஷனுக்குள்ளே வந்து மார்க் எடுத்தால் நமக்கு வேலை, அப்படி இல்லைன்னா இல்லை. ஸோ எங்கேயும் வந்து காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடியாவது காசு கொடுத்தா தான் வேலை அப்படின்னு நினச்சோம். இனி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அதே தான். லஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு ஒழிஞ்சிட்டே வருது. பணம் இல்லாமல் தான் வேலையும் வந்து போட்டுட்ருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்னாலும் இன்டர்வியூவில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஸோ யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. ஆட்சி மாறிடுச்சு, அதே போல் காட்சிகளும் வந்து மாறிட்டே தான் இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். என்ன தான் போஸ்டிங் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு கம்மியாக வந்தாலும் அந்த போஸ்டிங் போட போகிறதெல்லாம் நேர்மையான வழியில் தான். ஸோ மற்றவங்க பேசுகிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வந்து கேட்டு நம்பிட்டுருக்காதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடிஞ்சது ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வர எக்ஸாமை அட்டன் பண்ணி நல்லா எழுதுங்க. உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க. ஒரு வேலையை வாங்கிட்டு போங்க. அதுதான் நான் சொல்லுவேன். எஸ்டிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக 6th to 10th உள்ள எல்லா புக்ஸையுமே படிக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் அத்தனை புக்கையும் அத்தனை டேர்மோட இதையும் கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும். அதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். மேபி 1 or 2 கொஷின்ஸ் வெளிலேருந்து வரலாம், பட் மேனேஜ் பண்ண முடியும். 150க்கு நமக்கு வந்து மார்க்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 30 மார்க்ஸ் கேட்பாங்க. சைக்காலஜி கிடையாது எஸ்டிடிக்கு, டெட்டுக்கு தான் நமக்கு வந்து சைக்காலஜி வரும். அப்புறம் நம்ம மேஜர் என்னவோ அது பொறுத்து வரும். எஸ்டிடி பொறுத்த வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் ஈச் 30 மார்க்ஸ். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நானும் எஸ்டிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்டு சந்தேகங்களை கேளுங்க. தேங்க்யூ.